புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். गजाननं भूतगणातिशयविदं कवित्तजम्बूतप्रक्षारपक्षितम् उमासुतं शोकविनः शकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியும் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ஜோதிட சம்பந்தமான விஷயம். ஜோதிடம் எனக்கு வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? எஸ், கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ராஜயோகங்களும் ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகங்களும் இருந்தது, நல்ல நேரம் இருந்ததுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக தரும். ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய பணம் படைத்தவர் அவர் என்கிட்ட சொல்கிறார், சார் எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி மட்டும் என்கிட்ட இல்லை சார். டெய்லி ஒரு பிரச்சனை ஃபேமிலியில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்மறையான திசை கணவருக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டது. அப்போ அவர் சொல்கிறார், இது இப்படி தான் போகுமா, இட் வில் கெட் சேஞ்ச் ஆர் நாட் அப்படின்னு கேட்டேன். எஸ், யூ வில் கெட் சேஞ்ச். இந்த நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இத்தனை வருஷம் மாறாது, எப்படி சார் மாறும் அப்படிங்கிறது. சார் இத்தனை வருஷத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, இப்படி கிரகங்கள் இருந்திருக்கு, பட் இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும். அதாவது எல்லோரும் கிணத்துக்கு அடியிலேருந்து கூப்பிடுவா, கிணத்துக்கு மத்தியிலேருந்து கூப்பிடுவா. நீங்கள் கிணத்துல முக்கால்வாசி தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கும்போது எனக்கு ஜெயிப்பனான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனார். பட் வாட் ஹேப்பன், அவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. அவர் சொன்னார், லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது சார் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னு சொன்னேன். அந்த 3 கோயில்கள் என்ன, எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு வர சொன்னேன், எப்படிப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க வரோம். என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதிரி ஆகணும் சார் அப்படின்னா கமலாத்மிகாங்கிற வகுப்பு அது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் கமலாத்மிகாங்கிற வகுப்பு. எஸ், நீங்கள் 0 to ஹீரோ மாதிரி ஆகணும் சார் நான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை நாம் தான் தீர்க்கணும், மற்றவங்க தீர்க்க முடியாது இல்லையா. அதற்கு இந்த கமலாத்மிகா வகுப்பு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நீங்களும் அதை என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829 உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், they'll help you. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 24/6/2026 உத்தராயணம் பராபவ வருஷம் ஆனி மாதம் 10ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை மாலை 5:45 வரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி தசமி இரவு 9:46 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 5:45 வரை பூரட்டாதி, பின்பு உத்தரட்டாதி. மீனராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து 12 ராசிக்கு உண்டான பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து முடிவு. சில நேரம் குழப்பிப்பீங்க, நீங்களே குழப்பி நீங்களே அதுக்கப்புறம் தெளிவாவீங்க, குழப்பிப்பீங்க நீங்களே தெளிவாவீங்க. என்ன சார் இப்படி இருக்குது, இது என்ன என்னோட ராசியினுடைய டிஃபால்ட்டாக? எஸ், அந்த மாதிரி ராசிக்கு ஒரு அமைப்பு இருக்குது. திருப்பி ஒரு வைராக்கியம், ஒரு கோபம் வரும். கொஞ்ச நேரத்தில் சந்தோஷமாக பேசுவேன், இவாட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பேல் பேசுவேன், இவாக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பேல் திடீர்னு பேச மாட்டேன். இந்த மாதிரி மூடு ஒவ்வொரு நேரமாக மாறி மாறி வரக்கூடிய அமைப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் தெளிவாகிறதுக்குண்டான தினம். பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. யார்ட்டையும் எதிர்த்து பேசாதீங்க. சில நேரங்களில் நல்லதே சொன்னாலும் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கணும். ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்றத எடுத்துக்கோங்க. பல பேர் பல விஷயங்களை சொல்ல, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படியாக விட்டு கொடுத்து போங்க. சில இல்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க, இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நோ,
அது நம்மளுடைய நாள் நட்சத்திரம் அப்படி இருக்கங்காட்டி இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போயிருங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் மனசு சரியில்லை சார், குழப்பமாக இருக்குது சார், முடிவு எடுக்காதீங்க. மனசு தெளிவாக இருக்குது, எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாத்தியமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டைம் நல்லா இருக்குது, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கூட வரும். கூட இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் பார்த்துக்கணும், நல்லதா கெட்டதா, ஏன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பல விஷயங்களை மாற்றிக்கொண்டீங்க. அதனால் இனிமேலும் அப்படி இருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற போல் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் யாராவது மேலே கோபம் இருக்குது, பகைமை இருக்குது, உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப அதை போட்டு மனசில் வச்சுட்டு ரொம்ப அதை யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பலவிதமான மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான், கற்பக விநாயகரை வணங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுனராசி நேயர்களுக்கு, மிதுனராசிக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி யாராவது உங்கள்கிட்ட கோச்சுண்டா அவளுடைய மனக்கோவங்கள், அவளுடைய நாள் நட்சத்திரம் அப்படி இருக்குது, நமக்கு டைம் நன்னா இருக்குங்கிறத நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை சரி செஞ்சுட்டா போதும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கை கால் சம்மந்தமாக, கழுத்து சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. இடமாற்றம், வீடு மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு தொழிலை தெரிஞ்சுட்டு கற்றுண்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. வீடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மேட்ரிமோனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அமையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இந்த தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கலாம். தொழிலுக்குண்டான முதலீடுகள் சேரக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இதுக்கு முதலீடு இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு முதலீடு சேரக்கூடிய, படிப்பு விஷயம் சார் அரியர் ஜென்மத்துக்கு தீர்க்க முடியாதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம். ஸ்கூல் ஃபீஸு, இடம் மாற்றம், காலேஜ் சேர்த்துறது, இது போன்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். கடகராசிக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனக்குழப்பங்கள் இது வாழ்க்கை பூரா இருக்கும். அதை பற்றி யோசித்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் பல விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இல்லாததை பற்றி சிந்திச்சு என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு யோசிக்கிறது நம்மளை தான் மாற்றிக்கணும். அதை மட்டும் கவனம் செலுத்தின்றா போதும். புது வாகனம், புது வீடு, அதே சமயத்தில் புதுசாக பொருட்கள், புதுசாக ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, புதுசாக புஸ்தகம் போன்ற புது விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு சில நேரம் எங்கேயாவது கோயிலுக்கு போய் உட்காந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது கொஞ்சம் நேரத்தில் சரியாகி திருப்பி வந்து நல்லா பேசுவீங்க. அது மாதிரி அதிசயங்கள்லாம் நீங்கள் அப்பப்போ பண்ணி காமிப்பீங்க. குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு நல்ல காலம். ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், ஒரு மனசில் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு சில விஷயம் காரியம் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன்னா சொல்லி அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இனிமேல் காரியம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபிட்னஸ் கோச்சாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கைரோப்ராக்டிக் பழகின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான சூழ்நிலைகள் வரும். பல விதத்தில் மன கஷ்டங்களும் கசப்புகளும் வருமான சம்பந்தமான விஷயங்களும் ஒரு கேள்விக்குறியும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. தைரியமாக இருங்க. எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நின்று ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு இடைவிடாத உழைப்பு, இடைவிடாத சிந்தனை, இடைவிடாத
மன உளைச்சல்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அது சரியாகுமா, இது சரியாகுமாங்கிற ஒரு கேள்வி மனசில் எப்போவுமே தோண்டின்னு இருக்கும். நிச்சயமாக அது ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில தொழில்கள் சம்மந்தமாக எனக்கு அமையவே கிடையாது சார், இப்போ இனிமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும், கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, சித்த ஆயுர்வேதிக் மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அஸ்ட்ராலஜி பார்த்தாலும் பார்க்காட்டியும் ஒன்று தான். ஏன்னா திருப்பி கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் பணம் கொடுக்கும்பொழுதே கவனமாக கொடுக்கணும். நகை விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் அது மாற்ற முடியாது. அதனால் 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது அற்புத பலன்களை தரும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. முந்தையெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பேன். அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பேசி அதை கரெக்டாக சமாளிப்பேன். 4 பேர் மதிப்பு மரியாதை தான் நமக்கு தேவை. ஏதோ எப்படியோ இருந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வ வழிபாட்டோடு ஆரம்பிப்பீங்க. ஒன்று சரியில்லை, இதை விட்டுடலாம், அடுத்தது பார்த்துக்கலாங்கிறதுல ரொம்ப திறம்படம் இருப்பீங்க. முந்தியெல்லாம் கவலைப்பட்டு வருத்தப்பட்டதில் நீ யாருக்கா அழுகிறதெல்லாம் கிடையாதுங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமான வியாபாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியம் மற்றவங்களுக்குன்னா அந்த காரியம் நடக்குது, எனக்குன்னா ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தங்கள் இருக்குது. இனிமேல் அதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேவை. வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். செடி கொடிகளை வளர்த்துவீங்க. பெரிய தோட்டமாக இருக்கும்போது இந்த தோட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில நேரங்களில் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டு, அப்படியே பெரியவங்களை நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் துணை வர மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். வேறு யாரும் கிடையாது. இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் நம்ம எண்ணிய காரியங்கள் சில லாபம் கொடுக்கும், சில நஷ்டம் கொடுக்கும், சிலது ஒன்றும் இல்லாமல் அப்படியே 50-50 இருந்திருக்கும். சிலதெல்லாம் நமக்கு செலவு பண்ணது அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இப்போவும் அதை ஹீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கடந்து வந்துடுங்க. ஒன்றும் பெரிய பயம் கிடையாது. ஒரு நாள் நஷ்டமானால் பின்னாடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுனோம், கல்யாணம் பண்ண வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு டெய்லி இந்த சம்பாதிச்சாதான் இந்த சம்பாதி எனக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏதேனும் கெட்ட பழக்கங்கள், இந்த பழக்கத்தினால என் ஃபேமிலியே போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சூதாட்டம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கவங்க, இதெல்லாம் மாற்றி வெளியில் வந்து அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணங்களே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கும். அதை எடுத்து செயல்படுங்க, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அற்புதமான டைம் வந்தாச்சு. இந்த அற்புதமான டயத்தை நீங்கள் கீப் அப் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் பார்த்துட்டு போகிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். விருச்சிகராசிக்கு தைரியம் ஜாஸ்தி, அதே மாதிரி வைராக்கியம் ஜாஸ்தி. என்ன இருந்தாலும் சரி நான் ஜெயிச்சு வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துருக்கும். தெரியாத நபர்கள்ட்ட பழகும் பொழுது கவனம் தேவை. அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எல்லாத்தையும் யதார்த்தமாக பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தான் தோணும். சில நேரங்களில் இல்லைன்னு அவள் அப்படி சொல்லும்போது டக்குன்னு அவளுக்கு தகுந்த மாதிரி மாறுவேன். இப்படி மாற்றிகிட்டே இருக்க வேண்டாம், மாறியான்னு யோசிக்க வேண்டாம். என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்ததுங்கிற தீவிரமான சிந்தனைகள் இருந்தால் எல்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காஸ்மெட்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பெண்கள் ஆன்லைன் சாரீ சம்மந்தமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்துருங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துருங்க, சிங்கிள் பேரண்ட், நான் தான் கவனிச்சுக்கிறேன் சார் என் குழந்தைகளை, யாரும் துணை கிடையாது அப்படின்னு சொல்கிறவா, இறைவன் துணை இருக்கார், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பல பேர் பல விதத்தில் பல விஷயங்கள் பேசினாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தில் படும்போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்றைக்கி பணம் காசுங்கும் போது எல்லோரும் வரா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும்.
படிப்பு உங்களுக்கு துணை நிற்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த எடுத்து செயல்பட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நிறையா கற்றும்பேல். அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுவேல். நேரம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் சாப்பிட்டாகணும், வேறு வழி கிடையாதுங்கிற யோசனைகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். போராட்டங்களுக்கு மேலே போராட்டம் சார், நான் என்ன தான் பண்ணுவேன், நானும் ஜெயிக்கிறேன் ஓடிண்டே இருக்கேன், ஓடிண்டே இருப்பேன், ஜெயிச்சு வந்துடுவேன், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எழுத்த ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கும். பல பேர் பாதகமாக பல பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணுவா, ஜெயிச்சு வந்துடுவேன், தைரியமாக இருக்கலாம். ஃபுட்பால் பிளேயராக இருந்துட்டுருக்கோ, வாலிபால் பிளேயராக, செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவா, தொழில் சரியாக அமையாதவா, வேலை சரியாக அமையாதவர்களுக்கு எல்லாமே அமையக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவுகள் தேடி வரும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வயசானவங்கள கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான பலன்கள். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டுருக்கிறவா, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபங்கள். குடும்ப விஷயம், குடும்ப பிரச்சனை, இது நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். மற்றவாளை வச்சு பேசுகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைய தினத்தில் சில நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக கூட இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நீங்கள் நல்லபடியான முயற்சிகள் எடுத்து செயல்பட்டு விடுவீர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு தெய்வ வழிபாடு ரொம்பவுமே பிடிக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து ஆராதனை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லலிதாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபிட்னஸ் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ், அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கும். நிறையா விஷயங்களில் என்னை பின்னாடி தள்ளனவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீர்கள், கவலையே பட வேண்டாம். போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை, இது ஸ்டெப் ஏறும்போது கால் வலிக்க தானே செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அமையக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அதே சமயத்தில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பலவிதமான தொல்லைகளும் பலவிதமான பிரச்சனைகளும், அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுக்கு தேவையான ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் மாற்றலாமோ, இல்லை யாராவது சொன்னால் அதை பற்றி சிந்தனை பண்ணலாமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கல்விக்கூடங்கள், காலேஜ் டீச்சர், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டுருக்கோம், டியூஷன் சென்டர் எடுத்துக்கோங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பதிப்பகத்தாராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லதோர் செயல் செய்யும் பொழுது அந்த கர்ம வினை நமக்கே திருப்பி வரும்னு சொல்லுவேன். நான் நல்லது பண்ண எனக்கு நல்லது வருதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கும். யார் எப்படி சொன்னாலும் சரி, என்ன நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்ன பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நான் உழைக்கணும், உழைச்சாதான் நாளைக்கு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எந்த மாறுதலும் இல்லை. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறோம், புது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம். மனசுலேயே நினச்சின்ற ஒரு காரியத்தை தானாக நடக்காது, முயற்சி பண்ணால் நடக்கும். இன்றைய தினத்தில் பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறைகளில் குரு வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன மிகப்பெரிய கோடீஸ்வரத்தை நிம்மதி இல்லை சார், வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருந்தேன். மனைவி கணவர் 2 பேருக்கு உண்டான தசாபுத்தியில் சில எதிர்மறையான தசாபுத்திகள் செயல்பட்டு இருந்தது. நிறையா பூஜைகள், வீட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னேன். அதுவும் இல்லாமல் ஒரு கோயில்களுக்கு போயிட்டு வர சொன்னால், அந்த கோயிலுக்கு போனால் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னேன். சரி சார், ஐ வில் ஃபாலோ யூன்னு சொல்லிவிட்டு அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு அவங்க போனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் கோயில். பிள்ளையார்பட்டிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னால், கற்பக விநாயகரை தரிசனம். அவர் வீட்டுக்கு வரும்பொழுதே அவங்க வீட்டிலேருந்து எருக்களம் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தா. எருக்களம் பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா. ரொம்ப ஹாப்பி. வீட்டில் வச்சு சரி பிள்ளையாரை வைக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு டெய்லி 2 நைவேத்தியம் பிள்ளையாருக்கு பண்ண ஆரம்பித்தா. அதுலேயே ஒரு பெரிய மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்தது. நம்பர் 1. நம்பர் 2, அவளுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சந்நிதிக்கு போக சொன்னேன். சார் பௌர்ணமினிக்கா இல்லை, நம்ம சாதாரணமான தினங்களில் நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக வியாழக்கிழமை நாள் போயிட்டு வாங்கன்னு.
வியாழக்கிழமைனா அருணாச்சலேஸ்வரரை போய் தரிசனம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அவர் பிஸ்னஸில் என்ன சொன்னார்னா, சார் போயிட்டு வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இப்போ நான் அடிக்கடி முடிஞ்சால் வாரத்துக்கு ஒருக்கா கூட நான் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், சித்தர் பூமி, சித்தர் வாழும் இடம் உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னு. ஸோ அருணாச்சலேஸ்வரர் கோயில் போயிட்டு வர சொன்னேன். 2வது கோயில். 3வது கோயில் ஒரு அற்புதமான கோயில், திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயில். திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோயிலில் அவர் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் 4 மணிக்கு அந்த முதல் தரிசனம், அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அவர் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் போனது ஞாயிற்றுக்கிழமை. சூரிய நமஸ்காரம், அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று ஒரு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு இது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நமஸ்காரங்களை பண்ணி அவர் சொல்கிறார், பிராயச்சித்த நமஸ்காரம்னு அங்கே இருக்கிற கோயில் அர்ச்சகரை சொன்னார். சார் நானும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன், உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போகுது. நானும் என் மனைவிக்குள்ளேயே உட்காந்து பேசணும். திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் எடுத்துருந்தோம், அந்த ஹோட்டலில் உட்காந்து என்ன பிரச்சனை சொல்லுன்னு உட்காந்து பேசணும். உண்மையாகவே 2 பேருக்குள்ள ஒரு பரஸ்பரமான சந்தோஷம், பரஸ்பரமான விட்டு கொடுத்து போகிறது, இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது சார். பாருங்கள், வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். அடுத்தது நான் சொன்ன 3வது கோயில். 4வது கோயில் ஒன்று சொன்னேன். அந்த கோயில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில், மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயில். ரொம்ப அற்புதமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அந்த கோயில் நான் கேள்விப்பட்டது சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் போனேன். பெருமாள் என்ன சார் இவ்வளோ அழகாக இருக்கார், பிரம்மாண்டமாக இருக்காரே சார். அவருக்கு பாத தரிசனம் சொன்னாங்க, அந்த குமிஞ்சு பாதத்தை தரிசனம் பண்ணேன். உண்மையாகவே ஒரு அற்புதமான சந்நிதி சார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயிலில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா செண்பக வனம். அந்த இவங்க யதார்த்தமாக போகும்பொழுது அந்த செண்பக பூவை எடுத்துன்னு போயிருக்காங்க, செண்பக பூவை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த கோயில் சுற்றிலும் செண்பக வனமாக இருந்தது. இவங்க கொண்டு போனோன்னே ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. உடனே சொன்னாங்க, சார் நாங்கள் கொண்டு போன இந்த செண்பக பூ கொண்டு போனோம், கடைசியில் அவங்க அந்த செண்பகம் வனமாக இருந்தது அப்படின்னு, சுவாமிக்கு பிடிச்ச புஷ்பம் அதுதான்னு சொன்னாங்க சார். எனக்கு என்னமோ அந்த கோயில் ரொம்ப கனெக்ட் ஆச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கடைசி 5வது கோயில், ஆண்டாள் திருசந்நிதிக்கு போயிட்டு வர சொன்னேன். ஒரு பெரிய மாற்றம். ஃபஸ்ட்டு 3 கோயில் சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த 5 கோயிலையும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி ரொம்ப அற்புதமான வழிபாட்டு முறைகள் அவங்க வாழ்க்கையில் வந்தாங்க. குடும்பத்தில் பெரிய ஒற்றுமை, வியாபார விஷயங்களும் சக்ஸஸ் ஆச்சு. அவங்க ஏற்கனவே நிறைய முதலீடு போட்டு பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நபர், இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம், சில ஆலயங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரும். சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டக்காக இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தருது. அந்த 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 ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய கமலாத்மிகாங்கிற வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய உபயோகரமாக இருக்குங்கிறத சந்தேகம் கிடையாது. எஸ், இந்த 2 நாள் வகுப்பு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆன் தட் கிளாஸ், ஸோ நீங்கள் வந்து 7397394829 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா.